மைதானத்தில் மோதிக்கொண்ட கருண் நாயர் பும்ரா சிக்ஸர் மூலம் தக்க பும்ரா மூக்கை உடைத்த கருண் நாயர். மும்பை இந்தியன்ஸ் அணிக்கும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கும் இடையே நேற்று நடைபெற்ற போட்டியில் கருண் நாயர் மற்றும் பும்ராவுக்கிடையே மோதல் எழுந்தது. இந்த போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் அணி முதலில் பேட்டிங் செய்தது. அந்த அணி 20 ஓவர்களில் 5 விக்கெட் இழப்பிற்கு 205 ரன்கள் எடுத்தது. அடுத்து டெல்லி கேபிட்டல்ஸ் அணி பேட்டிங் செய்த போது முதல் பந்திலேயே ஜேக் புரேசர் மெக்கர்க் ரன் ஏதும் எடுக்காமல் முதல் பந்தில் ஆட்டமிழந்தார். அடுத்து 3ஆம் வரிசையில் கருண் நாயர் பேட்டிங் செய்ய வந்தார். அவருக்கு இந்த ஆண்டு இதுவே முதல் IPL போட்டியாகும். அவர் அதிரடியாக பேட்டிங் செய்தார். மும்பை இந்தியன்ஸ் அணியின் வேகப்பந்து வீச்சாளர்களான தீபக் சாகர், ட்ரெண்ட் போல்ட் மற்றும் பும்ரா ஆகியோரின் பந்துவீச்சில் வரிசையாக பவுண்டரிகளை அடித்தும் சிக்ஸர்களை அடித்தும் மிரட்டினார். யாரும் எதிர்பாராத விதமாக இம்பாக்ட் பிளேயராக களமிறங்கிய கருண் நாயர் மும்பை பந்துவீச்சை நாலாபுறமும் சிதறடித்தார். அவரை கட்டுப்படுத்த முடியாமல் மும்பை அணி திக்கு முக்காடி போனது. 22 பந்துகளிலேயே தனது அரை சதத்தை பூர்த்தி செய்தார். மொத்தமாக 40 பந்துகளில் 12 பவுண்டரிகள் 5 சிக்ஸர்கள் உட்பட 89 ரன்களை விளாசினார். பும்ரா வீசிய 4வது ஓவரில் 11 ரன்கள் எடுத்தது டெல்லி அணி. 2022ஆம் ஆண்டு, அதாவது 1077 நாட்களுக்கு பிறகு நேற்றைய போட்டியின் மூலம்தான் கருண் நாயர் மீண்டும் IPL போட்டிகளில் களமிறங்கி உலகின் தலை சிறந்த பந்து வீச்சாளர்களில் ஒருவரான பும்ராவை எதிர்கொண்ட கருண் நாயர் பும்ரா வீசிய 2வது ஓவரின் முதல் பந்தை சிக்ஸராகவும் அடுத்த பந்தை பவுண்டரியாகவும் கருண் நாயர் விளாச ஒட்டுமொத்த மைதானமும் ரசிகர்களின் கரகோஷத்தால் அதிர்ந்தது. அதே ஓவரில் மேலும் ஒரு சிக்ஸரையும் விளாச பும்ரா ஷாக் ஆனார். ஒட்டுமொத்த மைதானமும் கருண் நாயரின் பெயரை முழங்கியது. அதே ஓவரில் அவர் தனது அரை சதத்தையும் பூர்த்தி செய்தார். அப்போது பும்ரா கருண் நாயர் அருகே சென்று அவரை சீண்டும் வகையில் பேசினார். இப்படி களத்தில் விளையாடி கொண்டிருந்த போது கருண் நாயர் பும்ராவுக்கு இடையே மோதல் ஏற்பட்டு காரசாரமான விவாதம் நடந்தது. கருண் ரன் எடுக்க ஓடும்போது பும்ரா மேல் மோதிவிட்டதால் பும்ரா அவரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். 6வது ஓவர் முடிந்த பின்னர் டைம் அவுட்டின் போதும் பும்ரா கோபமாக காணப்பட்டு கருணிடம் ஏதோ சீர அருகில் இருந்த வீரர்கள் அவர்களை சமாதானப்படுத்தினர். கருண் நாயர் மும்பை கேப்டனிடம் தன் தரப்பு விளக்கத்தை அளித்தார். இது அனைத்தையும் விட இந்த காரசார வாக்குவாதத்தின் போது மும்பை அணி பேட்ஸ்மேன் ரோஹித் சர்மா சண்டையை ஜாலியாக ரசிப்பது போல சிரித்துக்கொண்டே கொடுத்த ரியாக்ஷன் தான் தற்போது வைரல் ஆகி வருகிறது. 50 லட்சம் ரூபாய்க்கு டெல்லி அணியால் ஏலத்தில் எடுக்கப்பட்ட கருண் நாயர் நீண்டகால காத்திருப்புக்கு பிறகு கிடைத்த முதல் வாய்ப்பிலேயே மும்பை பந்துவீச்சை சூறையாடி கவனம் ஈர்த்தார். அவரது கம்பேக்கை கிரிக்கெட் ரசிகர்கள் கொண்டாடி வருகின்றனர். தொடர்ந்து அவர் சிறப்பாக விளையாடி மீண்டும் இந்திய அணியில் இடம்பெற வேண்டும் என்பதே பலரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. உங்கள் தின சேவல்.